அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 8வது மாதம் 2ஆம் தேதி தேவன் நம்மை எவ்வளவோ பாடுகளிலிருந்து, இக்கட்டிலிருந்து, உபத்திரத்திலிருந்து நம்மளை காத்து தப்புவித்து ஏந்தி நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் நடக்கின்ற சம்பவங்கள், நடக்கின்ற காலங்களை குறித்து நாம் தேவனிடத்தில் மன்றாட போகிறோம். தேவனை துதிக்கப் போகிறோம், ஆராதிக்கப் போகிறோம். நமக்கு ஒரே ஒரு தலைவர், நம் இயேசு ராஜா மட்டுமே நமக்கு தலைவரும் நமக்கு தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் தேவனை ஆராதிக்கலாம். தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. அளவில்லாமல் தேவ ஆவியன்றைக்கு நிரப்பி சோர்ந்திருக்கும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே, உங்கள் இல்லத்திலே உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பி, சந்தோஷத்தின் ஆவினால் நிரப்பி, சமாதானத்தின் ஆவினால் நிரப்பி, கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவீராக. அவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவாராக. இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கச் செய்கிற தேவன். யார் அவரை நம்பி இருக்கிறார்களோ. அதனால கவலைப்படாதீங்க, உற்சாகமா இருங்க. நாம் தேவனை ஆராதிக்கலாம். வாருங்கள். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசு ராஜன்,
மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். உமக்கே ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை எடுத்துக்கொள்ளும் ஓடி வந்திடுவேன். என்னை எடுத்துக்கொள்ளும் ஓடி வந்திடுவேன். ஆரைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவேன். ஆரைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவேன். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். எனக்கு உரியவரே, என் இதயமாள்பவரே. எனக்கு உரியவரே, என் இதயமாள்பவரே. உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உன்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. உன்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாமும் மாயமே. ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாமும் மாயமே. உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம்.
உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் வேண்டுதல், இதுவே எங்கள் ஜெபம், இதுவே எங்கள் தாகம் ஆண்டவரே. எங்கள் கவர்ச்சி நாயகன் நீராண்டவரே, எங்கள் கண்களில் நிறைந்தவர் நீராண்டவரே. தகப்பனே, திராட்சை ரசம் பார்க்கிலும் தகப்பனே இனிமையானவர் நீராண்டவரே. ஊற்றுண்ட பரிமள தைலத்தை காட்டிலும் மிகவும் நறுமணமானவர் நீராண்டவர், உகந்த வாசனை உள்ளவர் ஆண்டவரே. நீர் தகப்பனே உம்முடைய அன்பு பெரிது, உம்முடைய இரக்கம் பெரிது, தயவு பெரிது ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர், இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, தேவ பிரசன்னத்தினால இந்த குடும்பங்களில் இறங்கி வருவீராக, இந்த வீடுகளில் இறங்குவீராக, எங்கள் இருதயங்களில் இறங்குவீராக. ஒரு புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனை இவர்கள் வாழ்க்கையில, இவர்கள் உள்ளத்திலே, இவர்கள் இல்லத்திலே நீர் மகிமைப்படுத்துவீராக. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பீராக. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் பராக்கிரம கர்த்தர். ஓ, நீர் உட்பிரவேசிப்பீராக ஆண்டவரே, உட்பிரவேசிப்பீராக. தகப்பனே, இக்கட்டான சூழ்நிலையில் உலகமே போய்கொண்டிருக்கிற நேரத்திலே சொந்தம் பந்துக்களை இழந்து துக்கிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு வீட்டையும் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஆறுதல் பிதாவாக தேவன் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவீராக. பலப்படுத்தும் ஆண்டவரை, ஆறுதல் படுத்துவீராக. உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் வியாதியிலோ, வேதனையிலோ, துன்பத்திலோ, துக்கத்திலோ, துயரத்திலோ இருந்தாலும் இந்த வேளையில ஆண்டவரே, இது உம்முடைய தகப்பனை நம்மோடு சேர்ந்து ஆராதிக்கிற வேளையில தேவ பிரசன்னம் அவர்களுக்குள்ள இறங்கி ஆண்டவரே, அந்த துன்பத்தையும், துயரத்தையும், வேதனையும், கவலையும், கஷ்டத்தையும், கண்ணீரையும் தகப்பனை எல்லாவற்றையும் துடைத்த ஆண்டவரே, தகப்பனை ஒரு புது பலன் அவர்களுக்குள் உண்டாகுவதாக. தகப்பனை எங்க தேசத்து சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேச தலைவர்கள் ஆண்டவரை உம்முடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம். தேசத்தை ஆளுகை செய்கிற பாதத்தில் கொண்டு வருகிறோம். திருச்சபையின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இஸ்ரேல் தேசத்தின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஆட்கொண்டு வழி நடத்தும். எங்கள் தலைவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் மேய்ப்பர் நீர், எங்கள் கோட்டை நீர். தகப்பனே, எங்கள் ஆலோசனை கர்த்தர் நீர், எங்கள் பலனாகிய கர்த்தர் நீர். உண்மையில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு புதிய துவக்கத்தை தகப்பன 8 என்ற ஒரு புதிய ஆரம்பம், ஆகஸ்ட் என்ற ஒரு புதிய ஆரம்பம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில, திருச்சபையிலே, உங்களுடைய இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்க தேசத்தில் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தருவீராக. உம்முடைய கரம், உம்முடைய வழிகளை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டுக்குள்ள நம்ம கவனிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு வாக்கு தத்தம், ஒரு வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 நாளாகும் 16வது அதிகாரத்திலே நமக்கு எல்லாருக்கும் அநேகருக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை. அதில் 9வது வசனம் என்ன கூறுகிறது என்றால், 2 நாளாகும் 16:9
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. 2:16 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 3வது முறை வாசிக்கிறேன், நீங்களும் நல்லா சேர்ந்து வாசிச்சு பாருங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த வசனத்தில் கை வச்சோம். ஆண்டவரே, உம்மை பற்றி உத்தம இருதயத்தோடுமே நான் நோக்கி பார்க்க வேண்டும். உண்மையே நான் தரிசிக்க வேண்டும். உண்மையே நான் சார்ந்திருக்க வேண்டும். உண்மையே முழு இருதயத்தோடு நான் உண்மை நோக்கி பார்க்க வேண்டும். அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும் வல்லமையினாலே காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்ற காரியம் என்னவென்றால், ஜெயம் நம்ம கையில் இருக்குது. ஜெயம் நம்முடைய கையில் இருக்கிறது. 2 நாளாகமம் 13வது அதிகாரம் 1 நாம் 12 வரலையும் வாசிக்கலாம். ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்திலே அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி 3ஆம் வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரானாகிய ஊரி ஏலின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பெயர் மிகாயால். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது. அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 4 லட்சம் பேராகிய பராக்கிரம சேவைக்காரனும் இராணுவத்தார் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான். யெரொபெயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 8 லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான். அப்பொழுது அபியா யெரொபெயாம் மலை தேசத்தில் உள்ள செமராயம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று, யெரொபெயாமே, எல்லா இஸ்ரவேலே கேளுங்கள். இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளின் ராஜபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலோமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினான். நல்ல கவனிங்க. பேலியாளின் மகளாகிய வீணர் அவனோடு கூடி சாலமோனின் குமாரனாகிய ரெகோபாயம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வால வயதும் திடனற்ற மனதுமாய் இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள். இப்பொழுது தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக, நல்ல கேளுங்க, இப்பொழுது தாவீது குமாரனாகிய கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாமா என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் ஏராளமான கூட்டம், யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆரோனின் குமாரனாகிய கர்த்தருடைய ஆசாரியையும் லேவியரையும்
தள்ளிவிட்டு தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ? இளங்காளையினாலும் 7 காட்டுக்கடாலினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியனான். எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரனும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியாருமே. அல்லேலூயா. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரனும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியாருமே. எங்களுக்கோ கர்த்தரே தேவன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள்ல இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு குறிப்பு. இந்த அபியா என்ற ராஜா ரெகோபாம் என்ற அரசனுடைய மகனாக இருக்கிறார். இந்த ரெகோபாம் சாலமோனுடைய மகன். என்ன நடந்தது? ஜெரோபாம் பார்க்கும் பொழுது சாலமோனுடைய ஊழியக்காரன், சாலமோனுடைய ராஜ்யத்தில் அவர் ஒரு பணிவிடைக்காரனாக வேலை செய்தார். இப்ப எதற்காக, எப்படி யெரொபெயாம் இஸ்ரவேலின் ராஜாவாகவும் ரெகோபாமோ அபியாவோ யூதாவின் ராஜாவாக மாறினார்கள்? நாம் சில காரியங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார், இல்லைன்னு சொல்லல. கர்த்தரே நம் தேவனாக இருக்கிறார், இல்லைன்னு சொல்லவில்லை. பாருங்க, ரெகோபாம் என்ன பண்ணாரு? சாலமோன் மரித்த பிறகு, நீங்கள் 10வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, சாலமோன் மரித்த பிறகு இஸ்ரவேல் மூப்பர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ரெகோபாம் இடத்தில் வந்து, உங்கள் தகப்பன் எங்களுக்கு அநேக வேலையின் பாரத்தை கொடுத்து விட்டார், அது நிமித்தம் நாங்கள் ரொம்ப துக்கித்து விட்டோம். நீரோ எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கிருபை காட்டி இரக்கம் காட்டி இந்த பாரத்தை நீக்கிவிடும் என்று சொன்னார். அப்போது ரெகோபாம் என்ன செய்தார்? சில மூப்பர்களையும் ஆசாரியர்களையும் அழைத்து ஆலோசனை கேட்டார். அப்ப இஸ்ரவேலில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஆலோசனை கொடுத்தது, இந்த ஜனங்களுக்கு நீங்கள் இறங்குவீர்களானால் இந்த ஜனங்கள் உமக்கு கனத்தை செலுத்துவார்கள், வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு பயப்படுவார்கள் என்று சொன்னார்கள். ரெகோபாம் அதை கேட்டு, அது மட்டுமல்லாமல் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய நண்பர்கள், இந்த உலகத்தை சார்ந்தவர்கள், புறஜாதி மக்கள், அடுத்த ராஜ்யத்தில் உள்ள மக்கள், அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணார், ஆலோசனை கேட்டார். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கொடுத்த ஆலோசனை பாருங்க. அவங்க சொன்னாங்க, நீ போய் ஜனங்கள் இடத்துல சொல்லு, தலைவர்கிட்ட சொல்லு, என்னுடைய சுண்டு வரல் என் தகப்பனுடைய இடுப்பின் அளவை விட பெரிது. என் சுண்டு வரல் என் தகப்பனுடைய இடுப்பின் அளவை விட பெரிது. அப்படி என்றால் என் தகப்பன் உங்களுக்கு 10 ஒரு உதாரணத்துக்கு சொல்லி 10 ரூபாய்க்காக உங்களுக்கு 10 முறை உங்களுக்கு அந்த பாரம் வைத்திருப்பாரானால், நான் என்ன செய்வேன்? என் தகப்பனை காட்டிலும் 2 மடங்கோ இல்ல 10 மடங்கோ அதிகமா வைப்பேன் என்று கூறி, அந்த ஆலோசனைக்கு என்ன பண்ணான்? ரெகோபாம் தன்னை ஒப்பு கொடுத்து, அந்த முட்டாள்தனமான ஒரு ஆலோசனைக்கு, மூடர்களுடைய ஆலோசனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவும் அவர் எழும்பினார். இங்க பார்க்கிறோம், அபியா என்ன சொல்றாரு? நாங்கள் யாருடைய உடன்படிக்கை? எங்களுக்கு நித்திய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய உடன்படிக்கை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னாக்க அவர் சொல்ற, தாவீதுக்கு தேவன் கொடுத்தது, தாவீதுடைய சிங்காசனத்தை நித்திய காலமாக நான் ஸ்திரப்படுத்துவேன். தாவீதின் தலைமுறைகள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யும் என்ற நித்திய உடன்படிக்கையை, அந்த உப்பு உடன்படிக்கையை நான் என்ன பண்ணிருக்கிறேன், நான் கொடுத்திருக்கிறேன் என்று
அப்ப அந்த உடன்படிக்கையை அபியா நினைவு கூர்ந்தார். அவர் சொல்றாரு, தாவீதுக்கு உண்டானது இந்த சிங்காசனம். ஏனென்றால் அந்த காலத்துல பார்க்கும் பொழுது யெரோபாம் அபியாக்கு விரோதமாக படை எழுப்பினார். எவ்வளவு படை? அபியா கிட்ட 4 லட்சம் பேர் வந்து போர் வீரர்கள் இருக்கிறாங்க. யெரோபியாம் 8 லட்சம் போர் வீரர்களோடு அங்க வந்து யுத்தத்துக்கு வந்து நிற்கிறார். ஆனால் ரெகோபாம் பார்க்கும் பொழுது, ரெகோபாம் இடத்துல நீங்க 12வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க, 11-12 வாசிக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது என்றால், ரெகோபாம் அடிக்கடி நிறைய அநேக முறை ஜெரபாம் அநேக முறை ரெகோபாமுக்கு விரோதமாக யுத்தத்தை நடத்தினார். யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது, ரிப்பீட்டட் வார். அது மட்டுமல்லாமல் எகிப்திலிருந்தும் ஒரு யுத்தம் இஸ்ரவேல் ரெகோபாமுக்கு விரோதமாக நடந்தது. 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்க எகிப்திலிருந்து வந்த ராஜாவானவர் எருசலேமுக்கு வந்து பாருங்க, எகிப்திலிருந்து வந்து ரெகோபாமுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக, யூதாக்கு விரோதமாக போரிட்டு அவங்க எவ்வளவு தைரியமா எருசலேமுக்குள்ள வந்து கட்டப்பட்ட தேவ ஆலயத்துக்குள்ள வந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து மிக விலையேறப்பட்ட பொக்கிஷங்களை, தங்கத்தினாலும் வைரத்தினாலும் கற்பனை செய்யப்பட்ட விசேஷமான பொக்கிஷங்களை அவங்க என்ன பண்ணாங்க, எடுத்துக்கொண்டு அதுவும் மாளிகையில் உள்ள இருந்து, ராஜாவோட மாளிகையில் இருந்தும் விசேஷமான பொக்கிஷங்கள் எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு போனார்கள். வாசிச்சு பாருங்க, நீங்க உங்களுக்கு தெரியும். 12வது அதிகாரத்துல அது வாசிக்கும் பொழுது 12வது அதிகாரத்தில் 9, 10, 12 வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அப்ப ரெகோபாம் என்ன பண்ணாரு? கையை கட்டிட்டு சும்மா இருந்தார். ஏன்? அவர் என்ன பண்ணாரு? அவர் தேவனுடைய ஆலோசனையில் அவரு நிற்கவில்லை. மனுஷனுடைய ஆலோசனையில் நிறந்தபடினாலே கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து ஒரு கவனமும் கிடையாது. அந்த பொக்கிஷங்களை குறித்து ஒரு கவனம் கிடையாது. அது மட்டும் அரண்மனையை குறித்தும் ஒரு கவனம் கிடையாது. அதில் இருக்கிற மகா விலையேற்பட்ட பொக்கிஷங்களை குறித்தும் அவருக்கு எந்த சிந்தையும் இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஏனென்றால் எப்பொழுது அவர் இந்த உலகத்தின் அக்கிரமக்காருடைய ஆலோசனை விழுந்தாரோ அப்பொழுதே தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர் நிராகரிக்கப்பட்டார். நீங்க 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கடைசியில ரெகோபாம் பாத்தீங்கன்னாக்க அவர் தேவனை அவர் வாழ்க்கையில தேடாது இருந்தார். தேவனை அவர் தேடாதிருந்தார். 2வது, தன்னுடைய பார்வையிலிருந்து அக்கிரமத்தை விலக்கி போடாதிருந்தார். அப்ப என்னாச்சு? அப்ப விலக்கி போடாதிருந்தபடினால என்னாச்சு பாத்தீங்கன்னாக்க, அந்த எகிப்து மக்கள் எகிப்து தேசத்திலே அவங்க கொண்டு சென்ற பொக்கிஷங்கள், விலையேறப்பட்ட பொக்கிஷங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. Most valuable things have been taken away from the temple of God. Most valuable things. எதிரியானவன் கொண்டு சென்றான். 12:9 வாசிக்கும் பொழுது அதுக்கு பதிலாக இவர் ரெகோபாம் என்ன பண்ணாரு? ரெகோபாம் தங்கத்தினாலும் வைரத்தினாலும் வெள்ளியினாலும், சாலமோன் ராஜா இருக்கும் பொழுது எவ்வளவு ஆண்டுகள், எவ்வளவு சிற்பிகள், எவ்வளவு தேசத்திலிருந்து கொண்டு வந்து செய்யப்பட்டது, அதெல்லாம் ஒரு நொடிப்புல எடுத்துட்டு போயாச்சு. இப்ப ரெகோபாம் என்ன பண்றாரு? ஒரு பிரான்ஸ் பித்தளையை கொண்டு வந்து அது மேல வந்து மறைக்கிறார். எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்துல என்ன பண்ணாரு? தங்கத்துக்கு பதிலாக பித்தளையை வைக்கிறாரு. ஏங்க, தங்கத்துக்கும் பித்தளைக்கும் நமக்கு வந்து வித்தியாசம் தெரியாதா? அப்ப என்ன பண்றாரு? திருடி கொண்டப்பட்ட இடத்துல மறைக்கப்படுகிறது. 2வது என்ன பண்றாரு? நடந்தவைகளை மறைக்க அவர் செய்தார். He tried to cover up with the altars. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, அவர் தேவனை தன் வாழ்க்கையின் மையமாக வைத்துக் கொள்ளவில்லை. He did not consider God, the God of Israel, as central focal of his life. தன்னுடைய வாழ்க்கையில மையமாக
அவர் என்ன பண்ணவில்லை? இஸ்ரவேலின் தேவனை வைத்துக் கொள்ளவில்லை. தேவன் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். என்ன உடன்படிக்கை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர்கள் வாழ்க்கையில மத்தியஸ்தராக, மையமாக ஒரு வாழ்க்கை, அதை சார்ந்த ஒரு வாழ்க்கை. அதே போல நமக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? கிறிஸ்துவர்களுக்கு ரத்தத்தின் உடன்படிக்கை உண்டு. என்ன உடன்படிக்கை? அவருடைய ரத்தத்திலா இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையின் மையமும், நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமும், நம்முடைய வாழ்க்கையின் அச்சாணியும், நம்முடைய வாழ்க்கையின் நங்கரமும் கிறிஸ்துவாக மட்டுமே இருக்கு. இயேசு கிறிஸ்து மட்டுமே இருக்குமே தவிர, அவரே கர்த்தர், அவரே தேவனாக இருக்குமே தவிர வேற யாரும், வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த சென்ட்ரல் ஃபோக்கல் லைஃப், அப்ப அந்த ஒரு வாழ்க்கையின் மத்திய ஜீவன், நம்ம அந்த வாழ்வை என்ன பண்ணிட்டாரு? ரெகோபாம் இழந்தபடினாலே விசேஷமான வெளியேற பெற்ற பொக்கிஷங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நமக்கு வெளியேறப்பட்ட பொக்கிஷம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு அந்த நித்திய உடன்படிக்கை உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அந்த ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலின் ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யம். நமக்கு, நம்ம எங்க கூடி இருக்கிறோமோ அதுவே கர்த்தருடைய ராஜ்யம். எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் ஒருமித்து கூடி இருக்கிறீர்களோ நான் அங்க உங்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம 2 3 பேர் எங்க நம்ம ஒருமித்து நம்ம சேர்ந்து இருக்கிறோமோ அங்கேயே கர்த்தருடைய ராஜ்யம் வரும். இஸ்ரவேலே கர்த்தருடைய ராஜ்யம். நாமே ராஜ்யத்தின் மக்கள். நாமே, we are the kingdom of God. We are the kingdom of God. அப்ப ரெண்டத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க இஸ்ரவேல் மக்களும் சரி, நமக்கும் சரி, we are the kingdom of the Lord. அதான் அப்படியே சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம், the kingdom of the Lord. The kingship of Israel is given to David and his descendants. இஸ்ரவேலின் ராஜரீகமானது தாவீதுக்கும் தன் தலைமுறைக்கும் நித்தியமான உடன்படிக்கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை உப்பின் உடன்படிக்கை. அதே போல நமக்கு நித்தியமான நித்திய ஜீவனின் உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்றைக்கும் அழியாத உடன்படிக்கை. ஆனால் நாம் ரெகோபாம் போல இருப்போமானால் நமக்கு யுத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும். ரெகோபாமுக்கு எகிப்தின் ராஜா ஒரு யுத்தம் பண்ணினார். ரெகோபாம் தோத்து போயிட்டார். ஜெரோபாம், சாலமோன் கூட இருந்தவரே ரெகோபாமுக்கு விரோதமாக யுத்தம் செய்தார். அதிலும் ரெகோபாம் தோற்றுவிட்டார். தோற்று என்ன ஆச்சு? ரெகோபாம் மரித்தார். யெரோபாம் ஜீவனோடு இருந்தார். ஏன் மரித்தார்? ஏன்னா இஸ்ரவேலின் தேவனை தன் வாழ்க்கையில் மையமாய் வைத்துக் கொள்ளாமல், மனம் திருந்தாமல், அநேக சமயத்துல இஸ்ரவேல் மூப்பர்கள் சென்று ரெகோபாமுக்கு அறிவுரை சொன்னார்கள். மனம் திருந்தி உன் வழிகளை சீர்படுத்திக் கொள்ளு ராஜாவே என்று சொன்னார்கள். கேட்க மனம் திருந்தி கேட்க அவருக்கு பிரியமில்லை. ஏனென்றால் அவர் கண்கள் என்னாச்சு? எல்லா அக்கிரமங்களை செய்து நிரம்பியிருந்தபடினாலே தேவனை தரிசிக்கவோ, தேவனை ஒரே ஒரு முறை தான் கூப்பிட்டாரு. ஆனால் அவர் கண்களில் தேவனுக்கு விரோதமாக பாவங்களை செய்தார். கடைசி முறை அவர் மரித்து போனார். அவர் என்னாச்சு? மரித்து போனார். கிறிஸ்துவாக நமக்கு என்ன சொல்றார்? அதே போல யெரொபெயாமின் நம்ம இந்த வாரம் ரெகோபாம் பத்தி நாம் பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் அபியாவை பத்தி நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இதை நாம் ரெண்டுத்தையும் சேர்த்து வைத்து கவனிக்கும் பொழுது என்னுடைய கிறிஸ்துவுக்குள் என் உண்டான ஸ்தானம் என்ன? நான் உடன்படிக்கையில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை எங்க இருக்கிறது? இங்கு பார்க்கிறோம், மகா பொக்கிஷங்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது.
இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும், நம் கிறிஸ்துவ என்று அழைக்கிறவர்களுக்கு நமக்கு பொக்கிஷம், 3 முக்கியமான பொக்கிஷம். என்ன பொக்கிஷம் தெரியுமா? ரட்சிப்பு என்ற விலையேற பெற்ற பொக்கிஷம். 2வது விசுவாசம் என்ற பொக்கிஷம். 3வது பிரதானமானது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்ற பொக்கிஷம். நாம் பெற்ற ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கிறதா? நாம் சில வார்த்தை வாசிக்க போகிறோம், அப்ப நமக்கு தெரியும் நாம் பெற்ற ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கிறதா, நாம் பெற்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட நம்முடைய அந்த பரிசுத்த தேவ ஆவியானவர் இன்னும் நமக்குள்ள வாசம் செய்கிறாரா? இல்ல நாம் ரெகோபோம் போல இருக்கிறோமா? ரெகோபோம் என்ன செஞ்சாரு? பொக்கிஷங்கள் எடுத்துட்டு போகணுமா? எடுத்துட்டு போ சாமி. பிசாசு இடம் கொடுத்தா என்ன செய்வான்? உன் ரட்சிப்பை இழக்கும்படி செஞ்சிருவான். ஏன்னா பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கத்தை போல சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறான். 2வது பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க விசுவாசத்தை பிடுங்கி போட்டுருவான். 3வது என்ன செய்யறான்? நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை அவன் உடைத்து உருகு. அந்நிய பாஷையில பேசலாம், ஆனா பிசாசுடைய கிரியை இருந்தாக்க எப்படி எந்த அந்நிய பாஷை உண்டாகும்? நான் செய்யறதெல்லாம் என்னுடைய சுபாவங்களோ என்னுடைய எண்ணங்களோ எல்லாம் நான் மறைச்சு நான் பொய் பித்தலாட்டம் பண்ணாங்க. இருமாப்போடு உள்ளத்தில் நான் எனக்குள் இருக்குமானால் எனக்குள் எப்படி ரட்சிப்பு இருக்கும், விசுவாசம் இருக்கும், ஆவியானவர் இருப்பார். ரெகோபோம் பொக்கிஷங்களை இழந்தார். பொக்கிஷங்களை இழக்கிறது மட்டும் என்ன செஞ்சாரு? எதிரிய எடுத்துக்கு போங்க, என்ன விட்டுடுங்க, என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க. இன்றைக்கு எவ்வளவு பேர் நம்முடைய ரட்சிப்பை நாம் வித்துட்டு இருக்கிறோம்? இன்றைக்கு எவ்வளவு பேர் நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்திருக்கிறோம்? இன்றைக்கு எவ்வளவு பேர் நம்முடைய உண்மையான பரிசுத்தாவின் வல்லமையும் அபிஷேகத்தையும் நாம் இழந்து நாம் வறட்சியாக காணப்படுகிறோம். அன்பு சகோதரர்களே, நாம் வெளிப்புறமாக நம்ம கிறிஸ்துவன் சொல்லிட்டு வேஷம் போடலாம், ஆனால் தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகளையோ, தேவனுடைய அந்த மாளிகையில் எடுக்கப்பட்டவைகளோ மக்களுக்கு தெரியாத இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு என்றைக்கும் மறைக்க முடியாது. தேவனுக்கு முன்பாக எந்த மறைப்பொருள் கிடையாது. நம் ஆழ்கடல்ல போய் மறைந்திருந்தாலும் ஆண்டவர் அந்த தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அதான் சொல்றாரு, அவருடைய கண்ணானது பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது, உங்களையும் என்னையும் பலப்படுத்துவதற்காக. 2வது பண்ணாரு, உடனே ரீப்ளேஸ்ட் இன்னொரு வெங்கலத்தை கொண்டு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் பதிலாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம செஞ்ச தவறை நாம் ஒப்புக்கொள்ளாமல், நான் செஞ்ச தவறை நான் மனம் திரும்பி வராமல் அதற்கு வேறு விதமான காரியங்களை பூசி, நான் அதை பூசி மெய்யான மாயான காரியத்தை பூசுவேனானால் மக்களுக்கு முன்பாக அது என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளப்படுமா தவிர என் தேவனுக்கு முன்பாக என்றைக்கும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மக்களை நான் பிரியப்படுத்தலாம். ரெகோபோம் மக்களை பிரியப்படுத்தல, சிநேகிதர் மற்றவர்களை பிரியப்படுத்தின. கடைசியில் என்ன? மரணம் அவனுக்கு சந்திப்பு. நம்முடைய வாழ்க்கையில தேவனே மையமாக இருக்கிறார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ரெகோபோம் மாமிசத்தில் செய்திருந்தாலும் நமக்கு 2மே இருக்குது. மாமிசத்து ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது, மாமிசமும் இருக்குது. யாக்கோபு 4 அதிகாரத்துல 8-17 வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்க வேதம் கூறுகிறது, அங்க 8-9 காரியங்கள் சொல்றாரு. முதலாவது என்ன சொல்றாரு? நீ பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, தேவனுக்கு கீழ்ப்படி. 2வது பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. 3வது தேவனிடத்தில் கிட்டி சேரு. 4வது கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்திரு. 5வது
மற்றவர்களை குறித்து நீ புறம் பேசாதே. 6வது, நியாயம் தீர்க்காதே. நீ உண்மை குறித்து என்ன பண்ணாத, மேட்சிமையாக நீ பேசாதே. நன்மைகளே செய். இந்த 7 காரியத்தை பார்த்தீங்கன்னாக்க யெரொபெயாம் செய்யவே இல்லை. யெரொபெயாம் என்ன செய்யல? தேவனுக்கு கீழ்ப்படியல, தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. யெரொபெயாம் என்ன செய்யல? பிசாசு அவன் எதிர்த்து நிற்கவில்லை, ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். தேவனுக்கு அவன் என்ன பண்ணல? தேவன் கிட்டி சேரவில்லை. அவன் முக்கியமாக தன்னை அவன் சுத்திகரித்துக் கொள்ள கரங்களையோ தன் இருதயத்தையோ என்ன பண்ணல? சுத்திகரித்துக் கொள்ளவில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக தாழ்ந்து பணியவில்லை. அவன் பிறரை என்ன பண்ணல? தூஷணம் செய்யல. தூஷணம் செஞ்சான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மூப்பர்கள் என்ன பண்ண? அவன் தூஷித்தான். அடுத்த என்ன பண்ண? ஜெரொபெயாம் அவனை நியாயம் தீர்த்தான். 2வது, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணா? அவன் தன்னையே மேட்டுமையாக பேசிக்கொண்டான். பெருமைப்படுத்தின, தம்மையே பெருமைப்படுத்தி பேசினான். பிசாசுக்கு பெருமையை கொடுத்தான். அடுத்தது அவன் கடைசியாக தீமை செய்தான். யாக்கோபு 4வது அதிகாரம் நீங்க வாசித்து பாருங்க. இது எல்லாம் கணக்கு போட்டீங்கன்னாக்க, ரெகோபாமுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, அவன் என்ன செய்யல? அதில் போடப்பட்ட எல்லாவற்றையும் அவன் ஆப்போசிட்டா தான் பண்ணான். ஆனால் யாக்கோபு என்ன சொல்றாரு? தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியுங்கள், சப்மிட் டு காட். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் கிட்ட வர ஓடி போவான். அப்புறம் சொல்ற, தேவன் கிட்டி வாருங்கள், கிட்டி சேருங்கள், அவர் உங்களிடத்தில் கிட்டி சேர்வார். அடுத்து என்ன சொல்றாரு? உங்கள் கரங்களையும் உங்கள் இருமார்ப்பான இருதயத்தையும் நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் பணியுங்கள். யாரையும் அசட்டை பண்ணாதீர்கள், புறம் கூறாதிருங்கள், யாரையும் நியாயம் தீர்க்காதிருங்கள், பெருமையான மேட்டுமையான வார்த்தைகளால பேசாதிருங்கள், நன்மைகளே செய்யுங்கள். தீமை செய்கிறவன் பாவம் செய்கிறான், நன்மையே செய்யுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்காக செய்யுங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம். இதுவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் மையமான ஒரு காரியம். ரெகோபாம் ராஜா அது செய்யாத நிமித்தம் அவர் வாழ்நாள் முழுவதும் யுத்தம் யுத்தம் யுத்தம், எல்லா யுத்தத்திலும் தோத்து போயிட்டு இருப்பார். எப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாரோ, எப்ப தேவனுக்கு வெறுத்தாரோ, கர்த்தரை மையமா வைக்காமல் பாவத்தை கொண்டு வந்தாரோ, அப்ப என்ன பண்ணாரு? அவருக்கு வாழ்க்கையில் ஃபுல்லா யுத்தம், எல்லா யுத்தத்திலும் அவர் தோல்விதான் கண்டாரே தவிர ஜெயத்தை காணவில்லை. வாழ்க்கையில் அன்பு சகோதரரே, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு நாம் ஒப்புவிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு நாம் ஒப்புவிக்கும் பொழுது, அது மட்டுமல்லாம் ஒப்புவிக்கும் பொழுதும், அவருடைய விசுவாசத்துக்கு நான் இணங்கும் பொழுதும், தேவனே நான் நம்பிக்கையாய் வைத்து நம்பி இருக்கும் பொழுது தேவன் என் கிட்டி இருக்கிறார். ஆனால் அதற்கு மாறாக என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்காமல், அந்த விசுவாசத்துக்கு நான் இணங்காமல், அவரையே நான் சார்ந்து இல்லாதிருப்பேன். ஆனால் நான் தேவனை விட்டு நான் விலகி இருப்பேன். ரெகோபாம் தேவனை விட்டு விலகி இருந்தார். அடுத்த 2 காரியங்கள். பவுல் தீத்து பத்தி என்ன சொல்றாரு? தீத்து புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தீத்து புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது தீத்து புத்தகம் 3வது அதிகாரத்துல பாருங்க, பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்பட்டவைகளுக்கும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுக்குமா இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும்
மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் மித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் நம்மை ரட்சித்தார். நல்ல கவனிங்க. அவர் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கும் பட்டு நித்திய ஜீவன் ஆகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கிறாக. அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். பாருங்க, தீத்துக்கு சொல்லுகிறார், நம்ம ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய மகாபிரிய அன்பினால் நாம் மாற்றப்பட்டோம். ஏன்? மார்க் 1 வாசிக்கும் போது சொல்றார், மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபமாக இருக்கு. எவ்வளவு சமயம்? தேவராஜ்யம் ரொம்ப தூரம் இல்லை, என் வாய்க்கும் இருதயத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம். ரெகோபோம் அந்த நாளிலே அவர் இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கி இருப்பாரானால் கர்த்தர் அவரை மகிமைப்படுத்திருப்பார். இஸ்ரவேல்ல மகிமை உண்டாயிருக்கும், இதில் பிரிவினை இருந்திருக்காது. கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்திருப்பார். எரோபாம் என்ன பண்ணா? எரோபாம் ஜெயித்தான், ரெகோபாம் தோற்று போனார். அதேதான். ஆனா நமக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினாலே நம்ம ரட்சிப்பு என்னது சொல்ற? நீ மனம் திறந்து உன் ராஜ்யம், தேவ ராஜ்யம் சமீபம். எவ்வளவு ராஜ்யம் சமீபமா இருக்குது? வாய்க்கும் இருதயத்திற்கும் சமீபமாக இருக்கிறது. அப்ப தேவராஜ்யம் எங்க இருக்குது? என் இருதயத்திலே வாசமாக இருக்கிறது. தீத்து என்ன சொல்றாரு? நம்ம ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தோம். ரெகோபாம் அவன் தேவனை அறிஞ்சு அப்படி செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனால் அது நம்ம அறியாமல செய்தது. அதிலிருந்து தேவன் தம்முடைய மகாபெரிய உன்னதமான அன்பினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். பரிசுத்தாவின் முழுக்கு ஞானத்தினாலே நம்மை பலப்படுத்தினார். அன்பு சகோதரர்களே, நீங்க 2 தீமோத்தேயு வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 4 சுருக்கமா இதை முடிச்சு 9-18 நீங்க வாசிச்சு பாருங்க. ஆனா அதுல சில பேர்கள் ரெகோபாம் போல என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். தேமா என்ற ஒரு பவுலுடைய உடன் ஊழியக்காரர். அவன் உலகத்தின் இச்சைக்கு ஆசைப்பட்டு இவரை வெற்றி திரும்பி போயிட்டாரு. 14வது வசனம், கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. என்ன சொல்றாரு? அலெக்சாண்டரை பத்தி சொல்றாரு. அலெக்சாண்டரும் கூடவே இருந்து பண்ணிட்டான், அநேக தீமையை செய்து அவரை விட்டு விலகி போய்விட்டான். ரெகோபாம் போல. அடுத்தது 16 சொல்லும் பொழுது, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என் கூட இருக்கவில்லை, எல்லோரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமத்தாதிருப்பதாக. எல்லோரும் நான் பண்ண இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னாக்க அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக தேவனை அறிய வேண்டும், நான் கிறிஸ்துவின் மையமான ஒரு வாழ்க்கையை நான் நடத்த வேண்டும், கிறிஸ்துவின் ஜீவனாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் வாழ்க்கையில் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் மையமான வாழ்க்கை கொண்டு நான் நடத்த வேண்டும். என் ரட்சிப்பும் என் விசுவாசமும் பரிசுத்தாவின் கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி என்னை விட்டு விலகாதபடிக்கு நான் கிறிஸ்துக்குள் ஒரு மையமான வாழ்க்கை நடத்த வேண்டும் வாஞ்சை இல்லை. ஆனா என்ன இருக்குது? அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். இந்த 3 தாங்க உண்மையான ஆசீர்வாதம். பரிசுத்தாவின் இருக்கும் பொழுது அன்பு, எல்லா பொறுமை எல்லாம் வந்துடும், வரங்களும் வந்துடும். எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் கீழ்ப்படிந்தவர்களை பார்க்கலாம்.
11 வாசிக்கும் பொழுது, லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமானவன். ஹல்லேலூயா. லூக்கு பிரயோஜனமானவர், மார்க்கு பிரயோஜனமானவர். 12 தீத்துவுக்கு நான் எபேசுக்கு அனுப்பினேன், தீத்து பிரயோஜனமானவர். 17 சொல்றார், கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லோரும் கேட்கிறதாகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லாத்தையும் இருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவர் சதா காலங்களிலும் மகிமை உண்டாகுவதாக அவருக்கு. ஹல்லேலூயா. என்னை எல்லாத்தையும் விடுதலை செய்து விடுவித்து என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்துக்குள் என்னை காப்பாற்றுவார், அடையும்படி என்னை காப்பாற்றுவார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்பிவிக்க செய்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையுடைய ஜெயம் நம்முடைய கையில் இருக்குது. நம்முடைய முடிவு நம்ம கையில தான் இருக்குது. ரெகோம் தவறான ஒரு பாதையை கொண்டு போனார். தேவன் நமக்கு எல்லாருக்கும் இந்த சாய்ஸ் கொடுத்திருக்கிறார். இட் இஸ் a choice. இது நம்முடைய தீர்மானம். தேவனை மையமாய் வைத்த எனக்குள்ள ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை மையமாய் வைத்த வாழ்க்கையில சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் நம்மை தப்பு வைத்துக் கொள்வார். தீமிலிருந்து நம்மை தப்பு வைத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். அலெக்சாண்டரை போலையோ அந்த தேமா போலையோ அவங்க எல்லாம் பண்ண விட்டுட்டு போயிட்ட, உலகத்தின் நிச்சயம் குறித்து போயிட்டாங்க அப்படின்னு பவுல் சொல்கிறார். இங்க ரெகொபோம் தேவனை விட்டு விலகி போய்விட்டார். ஆனால் தேவனுடைய மகா பெரிய பொக்கிஷத்தை நாம் இழக்கக்கூடாது. அவருக்கு நாம் பயந்து இருக்கும் பொழுது, என்னை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. தேவனின் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? தேவன் எனக்கு சகாயரா இருக்கிறார். தேவன் எனக்கு சகாயரா இருக்கிறார். அந்த தைரியம் எனக்கு உண்டு. எனக்கு எதிராக நிற்பவன் யார்? யாரும் நிற்க முடியாது. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்ம யாருக்கிட்டாலும் மறைச்சிடலாம். ஒரு பாஸ்டர்கிட்ட மறைச்சிடலாம், இல்லை பாஸ்டரு ஊழியத்தை குறித்து மறைச்சிடலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்ம யாரும் மறைக்க முடியும்? நானும் மறைக்க முடியாது. நானும் ஒரு ஊழியக்காரன் தான். நானும் தேவனுக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. ரெகொபோம் மறுதளித்தார். அவருக்கு யுத்தம் உண்டாயிற்று. நாம் மறுதளிக்கும் பொழுது நமக்குள்ள யுத்தம் பெருகும். நான் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் யுத்தத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நான் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் என்னை மாற்றுகிறார். நான் மறுதளிக்கும் பொழுது எனக்குள்ள யுத்தம் எனக்கு விரோதமாக யுத்தம் பெருகுகிறது. அன்பு சகோதர சகோதரி, அடுத்த வாரத்தில் நான் அபியாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அபியாவுடைய வாழ்க்கையில எப்படி திருப்புமுனை உண்டாயிற்று. இந்த பகுதி மட்டும் இல்லை, இதை குறித்து சில பின்குறிப்புகளை கண்டு அந்த பின்குறிப்பு நிமித்தம், அவருடைய தலைமுறையின் பின்குறிப்பு நிமித்தம் நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி அபியா தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார், எப்படி ஆவியானவர் மாற்றினார், எப்படி அந்த மகிமையின் பிரசன்னத்தில் அவருக்கு எடுத்துக்கொள்ள அது ஜெயம் உண்டாயிற்று, எப்படி தேவன் வெளிப்பட்டார், எப்படி எதிரியானவன் அழிந்து போனான். ஹல்லேலூயா. நான் தேவனிடத்தில் எப்படி கிட்டி சேரும் பொழுது எதிரி அழிந்து போவான். தீமையிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி கரங்களை சொல்லுங்க. என்னை தருகிறேன் உம் கரத்து, என்னை படைக்கிறேன் உம் பாதத்து, என்னை தருகிறேன் உம் கரத்து, என்னை படைக்கிறேன் உம் பாதத்து, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. பரிசுத்த பிதாவே, அன்பு தேவனே, யாக்கோபு 4வது அதிகாரத்தில் சொன்னது போல
தகப்பனே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். தகப்பனே, பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். உம்மிடத்தில் நாங்கள் கிட்டி சேருகிறோம். எங்கள் கரங்களையும் எங்கள் இருதயத்தையும் நாங்கள் சுத்திகரித்துக் கொள்கிறோம். உமக்கு நாங்கள் தாழ்த்துகிறோம். பிறகு நாங்கள் புறம் கூறாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் யாரும் நியாயம் தீர்க்காதபடிக்கு, நாங்கள் நன்மை செய்யும்படிக்காக முழுமையாய் அர்ப்பணிக்கின்றோம். எந்த பெருமையும் இல்லாதபடிக்கு எங்களுக்கு தகப்பனே எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாக இருக்குமானால், தேவனுடைய சித்தத்துக்கு இருக்குமானால், உங்களுடைய சித்தத்துக்கு பரிபூர்ணத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் இருக்கிறோம். தேவரீர் ரெகோபாம் அந்த பாக்கியத்தை இழந்தார் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக தெரிந்து பாவம் பண்ணார். கர்த்தரை மையமாக வைத்து இல்லாமல் கர்த்தரை விலக்கி துர்மார்க்கமான வாழ்க்கை எடுத்து பாதை எடுத்தார். அவனுக்கு அழிவு உண்டாயிட்டான் ஆண்டவரே. ஆனால் அந்த உடன்படிக்கை விலகி போனார். எங்களுக்கு நித்திய உடன்படிக்கை, ரத்தத்தின் உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் அந்த நித்திய உடன்படிக்கையில் நாங்கள் என்றைக்கும் இழக்காதபடிக்கை ஆண்டவரே, இன்றைக்கு அந்த உடன்படிக்கை ஒவ்வொருக்குள்ள உறுதிப்படுத்துவீராக. ஒவ்வொரு வாழ்க்கையில உறுதிப்படுத்தும், ஒவ்வொரு குடும்பத்தில் உறுதிப்படுத்தும். எல்லா கட்டுகளும் இன்றைக்கு உடைக்கப்படட்டும். தீமையான வழிகளெல்லாம் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. துர்மார்க்கமான காரியங்கள் அழிந்து போவதாக ஆண்டவரே. ரத்தத்தின் உடன்படிக்கை எங்களை மறுபடியும் மீட்டுக் கொள்ளப்படுவதாக. எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை காத்துக்கொள்ளும். இதை காண்கிற கேட்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். மறுபடியும் இந்த உலகத்தில் கிரியைகள் தகப்பனே இவர்களை யாரும் சேதப்படுத்தாதபடிக்கு, இவர்களை சோதிக்காதபடிக்கு, சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்க நீ வல்லவராக இருக்கிறீர். தீமையிலிருந்து தப்புவிக்க நீ வல்லவராக இருக்கிறீர். என் தேவனே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படியே எல்லா தீமையிலிருந்து மக்களை காத்துக்கொள்ளும். சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்துக் கொள்ளும் ஆண்டவரே. யார் எங்களை கைவிட்டாலும் தேவரீர், நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களோடு இருக்கிறீர். ஆட்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. அடுத்த வாரம் இதை குறித்து எங்களுக்கு நீர் போதியும், எங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தும், எங்களை போதியும், எங்களை வழிநடத்தும், எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகட்டும். தேவனுடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உண்மையே சுத்த இருதயத்தோடு தகப்பனே, பரிசுத்தத்தோடு ஆண்டவரே, தகப்பனே, உண்மையே நோக்கி பார்க்கிறவர்களை, உண்மையை நம்பி இருக்கிறவர்களை பலப்படுத்துவதற்காக இன்றைக்கு எங்களை பலப்படுத்தும். இதை காண்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உம்முடைய பலத்துக்குள் எங்களை அடக்கி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் நீர் செய்த சகல உபகாரங்களையும் நான் என்றும் மறக்கவே மாட்டேன். ஆமென், ஆமென். பிதாவாக தேவனின் அன்பும், இயேசு கிறிஸ்துவின் மாறாத இணையற்ற கிருபையும், பரிசுத்தாவின் அந்யோன்யம் சகவாசமும் சமாதானமும் நம்பிக்கையும் இன்றும் என்றும் சகா காலத்தில் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் ஒரு புதிய வழிகளை நீங்கள் காண்பீர்கள். தேவனை உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு முழுமையாக ஒப்புக் கொடுங்க. அவரையே நம்பியிருங்கள். அவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமேன்.